ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய விளக்கு கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேன். பாருங்கள், இது நான் இந்த வருஷம் தீபத்துக்காக வாங்கினது 10 விளக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்று 24 ரூபா. இது மட்டும் 35 38 வாங்கினாங்க. அதுக்கப்புறமா ஒரு தாமரை விளக்கு பாருங்கள், இது ஒன்று தான் கிடச்சிது, ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. சரின்ட்டு இருக்கட்டும்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா குபேரர் விளக்கு, இதில் ஒரு ஃபேர் வாங்கினேன். அதுக்கப்புறமா அன்னபக்ஷி, இது ஒரு ஃபேர் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 398 400 வாங்கினாங்க. நல்லா வெயிட் இருக்குது, பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நல்லா வெயிட் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா இது எப்போவுமே காமாட்சி விளக்கு, அம்மா இருக்கும்போது தொட்டு அம்மா காலத்தில் இது பாட்டி காலத்தில், இது பாட்டியோடது அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வெயிட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 400 கிராம் இருக்கும். நான் 1/2 கிலோவே இருக்குன்னு வைங்களேன். நல்ல வெயிட்டு. அதுக்கப்புறமா இது பஞ்ச தீபம், இது பிரான்ஸு வெண்கலம், இதுவும் பழங்காலத்து பாட்டி காலத்து விளக்கு. அதுக்கப்புறமா இதுவும் அப்படி தான். இது வெள்ளை பிரான்ஸுன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலர், வெள்ளை வெண்கலம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் கலசம் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்ததுன்னா பாருங்க, இதில் தான் வைப்பேன், இதில் வச்சு தான் கும்பிடுவேன். அப்புறமா கிண்டி, இது அம்பாளுக்கு நெய் ஊற்றி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இதில் இருக்கிற அத்தனை பொருளும் சாமிக்காக மட்டும்தான். இது அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைக்கும்போது மட்டும் எடுத்துக்குப்பேன். இந்த கொம்பை அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைக்கும்போது யூஸ் பண்ணுவேன். பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இதுவும் அப்படித்தான். இதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஒரு 2 கிலோ இருக்க மாட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தூக்கவே முடியல. இது ப்ரான்ஸ். இது எல்லாமே முக்கால்வாசி ஒரு வெண்கலம் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். இது குருவாயூரப்பன் விளக்கு. இதில் ஒரு ஃபேர் தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. இதுக்கு இன்னொன்று வாங்கணும், பயங்கர வெயிட்டு. அதுக்கப்புறமா இது தூக்கு விளக்கு, இதோட செயின் இருக்குது. பூஜை அறையில் இப்படி தொங்க விடுவாங்க இல்லையா, அதுதான் தூக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க. பூஜை அறை இன்னி ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் அம்பாள் இருக்கா, அது இன்னொரு நாளைக்கு சௌகரியமாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.